மிகவும் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கதறி அழுகிற சவாலின் 4வது நாளை இன்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக தேவனுக்கே நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இன்று உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் தேவனை அறிவதற்குரிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறபடியினால் அதை கொண்டாடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டேசி என்ற பெண்மணி சொல்கிறார்கள், கஷ்டமான காரியங்கள் எனக்கு நடக்கும் போது அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எல்லாமே எப்போதுமே ஈஸியாக இருக்க வேண்டும், அதாவது எளிதாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேன். ஆனால் அப்போது நான் தேவனை நம்பியே இருக்க மாட்டேன். நான் என்னை மாத்திரம் நம்பி இருப்பேன். மனித ஆத்துமாவுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய வாய்ப்பான தேவனை அறிந்து கொள்ளும் பரிசை நான் இழந்து போயிருப்பேன். அதனால்தான் தேவன் நம்மேல் வைத்த இரக்கத்தினாலும் கிருபையினாலும் கடினமான காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறார் மற்றும் சில நேரங்களில் அவரே அவற்றை உருவாக்குகிறார் என்று சொல்கிறார்கள். அதை குறித்த வேத புஸ்தகத்தை பார்ப்போம். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்ப்போம். அதில் என்ன எழுதியிருக்கிறது? பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. அந்த கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்பதை ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்த்தோம் என்றால் அவர்கள் கர்த்தரை நோக்கி கதறி அழுதார்கள் என்று வருகிறது. அதாவது அவர்களுடைய அந்த பயங்கரமான கஷ்டத்தில் கர்த்தரை நோக்கி கதறி அழுதார்கள் என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேலர்களை செங்கடலுக்கு அழைத்து சென்றவர் தேவன்தான். அவர்களை சுற்றி வளைத்து எகிப்தியர்களை அவர்களுக்கு பின்னே வர செய்ததும் தேவன்தான். அவர் ஏன் அப்படி செய்தார்? அதன் மூலம் இஸ்ரவேலர்கள் கர்த்தரிடம் கதறி அழுது அவருடைய வல்லமையையும் அன்பையும் அவர் சர்வத்தையும் ஆளுகிறவர் என்பதையும் ஒரு புதிய வழியில் அனுபவிப்பார்கள் என்பதற்காக தான் அவர் அந்த பிரச்சனைகளை அனுமதித்தார். தண்ணீரை பிரித்து மலைகளை நகர்த்தி உயிர்ப்பித்தலை கொண்டு வருபவர் தேவன் மட்டும்தான். இந்த உலகத்தை தன் கையில் வைத்திருப்பவர் தேவன் மட்டும்தான். அவர் நமது ஜெபங்களை கேட்டு அறிந்து பதிலளிக்கும் ஒரு அற்புதமான தேவன். ஆனால் நம்மால் கையாள முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் எதிர்கொள்ளும் வரை நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை ஒருபோதும் நாம் அறிய மாட்டோம். இன்றும் இஸ்ரவேலர்களை போலவே தேவன் ஒரு நம்பிக்கையற்ற இடத்திற்கு உங்களை அழைத்து வந்திருக்கலாம். ஒரு துன்பமான சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் துன்பத்தை கண்டு திணறுகிற தேவன் நமக்கு இல்லை. நம்முடைய தேவன் சர்வத்தையும் ஆள்கிறவர். அவர் தமது ஜனங்களின் கதறுகளை கேட்டு அவர்களுடைய கதறுகளுக்கு பதில் அளிக்கிறவர். நீங்கள் அவரை நோக்கி கதறி அழுது அவருடைய வல்லமையையும் அன்பையும் அவர் சர்வத்தையும் ஆளுகிறவர் என்பதையும் ஒரு புதிய வழியில் அனுபவிக்க தயாராக இருக்கிறீர்களா? இப்படி கர்த்தரை அறிவதை விட பெரிய பரிசு ஒன்றுமே இல்லை. அவரிடம் கதறி அழுவதை விட வேறு வழி இல்லாமல் இருக்கும் ஒரு சூழ்நிலையில் நாம் இருப்பதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதில்தான் நாம் தேவனை அறிந்து கொள்ளும் அந்த பரிசை அனுபவிக்க முடியும். ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நீர் என்னை வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஐயா. ஏனென்றால் இதில் நான் உம்மை நோக்கி கதறி கூப்பிடும் போது உம்மை அறிந்து கொள்ளும் பரிசை நான் பெற்றுக் கொள்வதற்காக உமக்கு நன்றி ஐயா. இப்போதும் நான் உம்மை கதறி இந்த கஷ்டத்திலே கூப்பிட எனக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி கேட்கிறேன் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி. இந்த கதறி அழும் சவாலின் 4வது நாளை கேட்ட என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கர்த்தரை அறிவதற்கான ஒரு பரிசாக இருக்கிறபடினால் அந்த கஷ்டங்களை கொண்டாடுமாறு ஒரு சவாலை உங்கள் முன் வைத்து இந்த குறுஞ்செய்தியை முடிக்கிறேன். இது நான்சி டிமாஸ் வாகுமூர்த்தி ரிவைவ் அவர் ஹார்ட்ஸ் என்ற வெப்சைட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.